டுடே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே முருங்கைக்கீரை சட்னி. சாரிங்க, ஆயில் ஊற்றையிலலாம் மறந்துட்டேன், ஒரே கன்ஃபியூஸ். ஆயில் போட்டுட்டு உளுந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு 10 பல் பூண்டு போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை போட வேண்டியதான். வெங்காயத்தை போட்டுட்டு அதையும் வறுக்க வேண்டியதான். வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த வெங்காயம் வதங்காது, அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன போடணும், வதங்குறதுக்கு என்ன செய்வோம், உப்பு போடணும். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு முருங்கைக்கீரை துவையல் சட்னி, கொஞ்சம் தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சா துவையல், லைட்டாக தண்ணி போட்டோன்னா சட்னி. சுடு சாதத்தில் நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்களேன், செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு அப்பளம் பொரித்து வச்சுட்டு சோத்து வடகம், அதுவும் நல்லாயிருக்கும். வீட்டில் அரிசி வடகம் போடுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் நான் 4-5 மிளகா வச்சுருக்கேன், கூடவே தான் வச்சுருக்கேன். நல்லா அந்த உளுந்தோட நிறம் மாறினதுக்கப்புறம் அந்த பூண்டோட ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, சால்ட்டு போட்டுமே வதங்க மாட்டேங்குதுங்க. முருங்கைக்கீரை துவையல் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சாம்பாரில் போட்ட முருங்கைக்கீரையோ பொரியலோ குழந்தைங்க சாப்பிடாதுங்க. ஒரு சில பிள்ளைங்க சாப்பிடாது, 1-2 பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு தோசைக்கு, இட்லிக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே இந்த துவையல் செம்மையாக இருக்குங்க. வெஜ்ஜு குஸ்காவுக்கு கூட இது ஏற்றுக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை ஃபுல் வீடியோ இந்த சட்னியை பார்த்துட்டு இதை நீங்கள் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போட்டோமா, தக்காளி போட்டு எல்லாம் வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 கப்பு முருங்கைக்கீரையை போட்டுடணும். நம்ம மல்லி துவையல் அரைப்போம், புதினா துவையல் அரைச்சிருப்போம், நெக்ஸ்ட்டு என்ன அரைச்சிருக்கலாம், பிரண்டை துவையல் அரைப்போம், கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலை துவையல். இப்போ 1 கப்பு நம்ம முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க. அடிக்கடி பசி கொடுக்கும், நல்லா பசிக்கும். ஏன்னா நம்ம நாட்டு பூண்டு தான் சேர்த்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி நார்மலாக நம்ம சட்னிக்கு அரைக்கிறது தான். நல்லா பசி கொடுக்கும். நிறையவே சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இப்படி முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டா ஓகே தான். சட்னியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 2 தோசை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 4 தோசை சாப்பிட வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஃபினிஷிங் வரைக்கும் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க தயவுசெய்து. குழந்தைங்களுக்காக பார்க்கணுன்னா இதை பாருங்கள். மிளகா மட்டும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு 5 மிளகா போட்டுக்கோங்க. நான் 5 மிளகா போட்டிருக்கேன், எனக்கு பிடிக்குங்க காரம். என் பிள்ளைக்கும் இட்லிக்கு தொட்டு சாப்பிட அவனுமே நல்லா விரும்புவான், காரம் சாப்பிடுவான். ஓகே, ஃபினிஷிங். சட்னி எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சட்னி நல்லா இருக்கா? சாப்பிட்டு